ஐலா பாப்பாவை ஸ்கூல் சேர்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆலியா மனசா இப்போ ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்ப்போம். எப்போவுமே முதல் நாள் ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நினைவு தான். ஐலா பாப்பாவுக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக மறக்கவே மாட்டாங்க. அவங்க பெரியவங்களாகி இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக விழுந்து விழுந்து சிரிக்க போகிறாங்க. அந்தளவு வந்து க்யூட்டாக இருந்துச்சு. எப்போவுமே அந்த ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் போகும்போது கண்டிப்பாக அழுவோம் இல்லையா? ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு டே வந்து ஸ்கூல் போகும்போது இதுவரை பார்க்காத ஒரு முகத்தை வந்து பார்க்கணும், ஒரு சின்ன கிளாஸ் ரூமில் இருக்கணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு பய உணர்வு எல்லாத்துக்குமே இருக்கும். ஏன் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது கூட ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு போகும்போது கண்டிப்பாக அழுதுருப்போம். ஆனால் ஐலா பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ ஒரு டூருக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு ரொம்பவே சந்தோஷமாக ஹாப்பியாக கிளம்புறாங்க. அவங்களுடைய முகத்தில் வந்து அந்தளவு ஒரு சந்தோஷம். ஸ்கூல் பேக்கில் வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் பாக்ஸு இது மட்டும்தான் இருக்கே தவிர புக்கே இல்லை. புக்கு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது புக்கு வீட்டில் இருக்குது, நாங்கள் ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு தூங்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி ஜாலியாக பேசிட்டு அப்படியே கிளம்புறாங்க. ஐலா பாப்பா தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறதுனால ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே அந்த ஸ்கூலுக்கு வந்து போயிருக்கிறாங்க. ஸ்கூலுக்கு உள்ளே போனோன்னே நிறையா பசங்களை பார்த்தோன்னா ஐலா பாப்பா வந்து ரொம்பவே ஹாப்பியாக ஆகிறாங்க. அப்படியே நடந்து போகிறாங்க. ஜாலியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த கிளாஸ் ரூமுக்கு உள்ளே என்ட்ராகிற அந்த ஒரு சீனில் ஐலா பாப்பாவுக்கு திடீர்னு பயம் வந்துருச்சு. நம்மளை வந்து இப்படி அடைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஐலா பாப்பா வாமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஆலியா மனசாவை கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. நான் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. ஒரு வழியாக ஆலியா மனசா வந்து அப்படியே கையில் தூக்கிட்டு கிளாஸ் ரூம்குள்ளே உள்ளே போய் கொஞ்சம் நேரம் அப்படியே காமிக்கிறாங்க. அங்கே உள்ள கிளைமேட் வந்து ஐலாவுக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நிறையா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறையா பசங்க வந்து விளையாண்டுட்டே இருந்தாங்க. அது பிடிக்க ஆரம்பித்தோடனே அப்படியே ஐலா பாப்பா வந்து அந்த கிளாஸ் ரூமில் விட்டுட்டு ஆலியா மனசா வந்து வெளில வராங்க. ஐலா பாப்பா வந்து உள்ளே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரூமையும் க்ளோஸ் பண்ணதுனால ஆலியா மனசாவும் சஞ்சீவும் வெளியில இருந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சஞ்சீவ் வந்து ஆலியா மனசாவுக்கு ஆறுதல் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு டே ஸ்கூல்னால் அப்படி தான் இருக்கும், போக போக பழகிடும், கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிடிச்சிருவா அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த கிளாஸ் ரூமுக்கு வெளியிலேயே வெயிட் பண்ணி கடைசியாக ஐலா பாப்பாவை உள்ளே போய் பார்க்குறாங்க. ஐலா பாப்பா வந்து உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு அங்கே உள்ள கிளைமேட்லாம் செட் ஆன உடனே இவங்க பக்கம் வராமல் அப்படியே அந்த கிளாஸ் ரூமில் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. இந்த வீடியோ வந்து செம க்யூட்டாக இருந்துச்சு. கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஐலா பாப்பா வந்து சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே சின்ன வயசில் நம்மளுடைய ஞாபகம் வந்து கண்டிப்பாக வந்திருக்கும். ஆலியா மனசா, சஞ்சீவ் எப்போவுமே சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருப்பாங்க. ஐலா பாப்பா வந்து இவ்வளோ நாள் வந்து வீட்டிலே இருந்து ஜாலியாக இருந்தாங்க. இப்போ ஸ்கூல் அப்படின்னோடனே அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஃபீலிங்ஸ், சந்தோஷம் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து இருந்துச்சு. இந்த ஒரு வீடியோ வந்து எல்லாருமே பிடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே அவங்கவுங்களுடைய ஸ்கூல் ஞாபகங்கள்லாம் வந்திருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு போகும்போது இந்த மாதிரிலாம் நடந்துச்சா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள்.